இங்க ரெண்டு பொண்ணு காலேஜ் போகும்போது ரெண்டு பசங்க பொறிக்கத்தனம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி போவானுங்க. இவளுங்க வலிக்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை ஒரு நாள் இவனுக்கு மடக்கி கரும்பு ஜூஸ்ல சரக்கு மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சதா விடுன்னு சொல்லிட்டு குடிக்க வச்சிடறானுங்க. ரெண்டு பெண்களும் போதையாகி அங்கேயே மயங்கிடுறாங்க. இவனுக்கு ரெண்டு பேர் ஊருக்குள்ள போயிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க சரியான குடிகாரிங்க போல இருக்கு, குடிச்சிட்டு மட்டையா இருக்காங்கன்னு எல்லா மக்களும் சொல்லி விட்டுறானுங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ரெண்டு பெண்களையும் குடிகாரின்னு சொல்லி தப்பா பேசுறாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம ரெண்டு பெண்களும் சூசைட் பண்ணி இறந்தே போயிடுவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த ஊர்ல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்காம நிறைய பேர் போதையகரத வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப்ல சொல்றாங்க. அவங்க என்னவா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவங்க உடம்புல மெடிசன் மூலமா ஒரு சிண்ட்ரம் உருவாயிருக்குது. இதனால அவங்க இனிப்பு சாப்பிட்டா அது ஆல்கஹால் கண்டென்ட் மாதிரி போதை ஆயிடுவாங்க. ஒரு போலீஸோட மனைவி இந்த சிண்ட்ரமால பாதிக்கப்பட்டு போதையில டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் இறந்து போயிடுவாங்க. இதனாலேயே அந்த போலீஸ் இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா இறந்து போன பொண்ணுங்களோட அப்பா தான் பொண்ணுங்களை குடிகாரின்னு சொன்ன ஊர் மக்களை குடிகாரங்களா ஆக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பையனை கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகிருப்பாரு. சோ அந்த டாக்டர் பையன் தான் ரிசர்ச் பண்ணி இந்த சிண்ட்ரமா கண்டுபிடிச்சிருப்பான். அதை டேப்லெட்டா கன்வெர்ட் பண்ணி மெடிக்கல்ல சேல் பண்ணிருப்பான். அதை வாங்கி சாப்பிட்டு தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கடைசியா அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இந்த டாக்டர் பையன் அரெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது அவன் தங்கச்சி ஞாபகத்திலே சைக்கோவாகி பாய்சனை குடிச்சு இறந்தே போயிடுறான்.